வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் உடைச்சி விட்டுற முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். முட்டை குழம்பு ஒவ்வொருத்தர் செய்யும்போது அந்த முட்டை வந்து உள்ளே ஊற்றின பின்ன உடஞ்சி ஓடிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு முட்டை குழம்பு வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தில் வந்து எப்போவுமே பாத்திரம் சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்துடணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எப்போவுமே நீங்கள் வந்து முட்டை குழம்பு செய்யும்போது இல்லை நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இதில் செஞ்சீங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சம் உளுந்து, இப்போ உளுந்து ஒரு கலர் மாறினவொடனே இது கூட ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 10 பூண்டு சேர்த்துக்குங்க. இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து மீடியம் சைஸில் தக்காளி வந்து 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்க்கும்போது நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த குழம்பு திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து இது கூட உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நீங்கள் இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாடை போகணும். நமக்கு நல்லா அந்த தக்காளியோட கலர் மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா பாருங்கள், இந்த மாட்டை வரணும் உங்களுக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம மசாலாத்தூள் சேர்க்கலாம். நான் வந்து 1 டேபிள் கரண்டி அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவும் நல்லா பச்சை வாடை பிறந்துட்டு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுட்ருக்கேன், அதை நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நமக்கு குழம்பு பத்தாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்பு வந்து தண்ணியாக இருந்து வற்றி வரும்போது தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தண்ணியாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நம்ம மீன் குழம்புலாம் நல்லா ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சு கொதிக்க வச்சு கடைசியாக முட்டை சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதே மாட்ட குழம்பு வந்து நல்லா வற்றி வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நமக்கு குழம்பு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். குழம்பும் நமக்கு வத்திடுச்சு. இந்த அளவுக்கு போதும். 10 நிமிஷம் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை வந்து ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது, இதே மாட்டம் தள்ளி தள்ளி ஊற்றுங்க. நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள், அதே மாட்டம் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் ஒரே இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி நம்ம எத்தனை முட்டை ஊற்றுறோமோ அதை தள்ளி தள்ளி ஊற்றிக்கிறோங்க. இப்படி நீங்கள் நேரடியாக ஊற்றினாலும் சரி, இல்லை ஒரு கிண்ணத்தில் உடச்சிட்டு நீங்கள் ஊற்றினாலும் சரி, ஆனால் தள்ளி தள்ளி ஊற்றிக்கிறங்க இதே மாட்டம். இப்போ உடனே வந்து கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது. ஸ்டவ் வந்து சிம்மிலே தான் இருக்கணும். ஊற்றும் போதும் நமக்கு சிம்மில் தான் இருக்கணும், ஊற்றின பிறகு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நமக்கு நல்லா 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா முட்டை வெந்திருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு உடனே கரண்டி போட்டுறாதீங்க. இப்போ கூட கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முட்டை கூட நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு வேணும்னா நீங்கள் லேசாக திருப்பி விடலாம். ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டவ்வை ஆன் பண்ண வேணாம், அப்படியே திருப்பி விடுங்க. உங்களுக்கு ஒயிட்டாக இருக்க மட்டும் நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா கூட போதும். அவ்வளோதான், சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட்லேயே செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் பர்ஃபெக்டான ஒரு முட்டை குழம்பு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.